நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி பெற்று. ஹாய் நண்பர், மீது தான் உங்கள் டிவி ஃபீட்பேக்ஸ் முழுசாக கேளுங்க இந்த வீடியோவை. அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டிவிக்கு நண்பி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது முக்கியமாக வாட்சல் வாய்ஸ் பார்த்தனாலும் சரி, இந்த டிவிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த எலெக்ஷன் கமிஷனர்னு சொல்லி ஒரு அறிவிச்சாங்க தெரியுமிங்களா? இப்போ நம்ம சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நம்ம தலைவர் கை காட்டின வெளியே வந்திருக்கும்போது அன்றைக்கி தான் அறிவித்த நாள். ஸோ அன்றைக்கிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்கள் தேர்தல் நாள் சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சாரத்துக்கு போகணும். அது பிரச்சாரத்தை போகிறதுக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் பண்ண முடியாது சொல்லி தமிழ்நாடு போலீஸ்காரங்க மொத்தமாக காட்டுறாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு இருக்கிற பயம் என்ன தெரியுமா? மேலே அதிகாரம் இருக்கிறத, ஆட்சியில் இருக்கிற இப்போது அவங்ககிட்ட பவர் இல்லை, இருந்தாலும் பயம். எங்கேயோ அடுத்தபடி வந்துட்டானாக்கா நம்ம டிஎம்கே வந்தால் கூட அவங்ககிட்ட நாங்கள் அடிமையாக இருக்கணுமே, எப்படி தான் பண்ணுற சொல்லி எங்கெங்கே லாக் பண்ணணுமோ அங்கங்கே லாக் பண்ணிக்கிறாங்க. தேர்தல் கமிஷன்கிட்ட அவங்கள்ட்ட இந்த கையில் இருக்கா, பவர் இருக்கா இல்லைன்னு தெரில. மற்றவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் அங்கே மூளை கிடைக்குது. மற்றவங்களாம் மக்கள் கூடுறாங்க. இந்த இவருக்கு மக்கள் மேலே கூடுறாங்க நம்ம தளபதிக்கு. ஆனால் இவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எங்கேயுமே வழி இல்லை. எங்கே போனாலும் தடை 234 தொகுதியிலையும் போக முடியாது சொல்லி டைம் இல்லை, நேரம் இல்லை. 20 நாளோ 23 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னே முடிக்கணும். ஏற்கனவே கரூரில் பண்ண சம்பவம் இதுக்கு நாங்கள் அந்த 234 தொகுதி கவர் பண்ண முடியாது சொல்லி நாங்கள் வருத்தப்பட்டுக்கிறோம். இப்போ கிடைச்ச வாய்ப்பாக யூஸ் பண்ணி சென்னை மொத்தமாக கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கிராமத்துக்கு பண்ணலான்னு பார்க்குறோம். ஆனால் தளபதினால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஆட்சி அதிகாரம் மட்டும் தான் செயல்படுதுங்க. அவங்க என்ன வேணால் பண்ணலாம், இவங்க என்ன வேணால் பண்ணக்கூடாது. மேலே கொடுக்குற தொல்லைனால தான் மக்கள் இன்னும் ஷார்ப்பாக இருக்காங்க. டிஎம்கேக்கு இந்த வாட்டி ஓட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்ணுற குடும்படிறாங்க. அது மட்டும் தெரியுது உங்களுக்கும் அது புரியுதுனாக்கா முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு புரியுங்க. இந்த டிஎம்கே காரனால ஒருத்தனுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இவங்க தான் ஆட்சி ஆளணும், தமிழ்நாடு ஆளணும்னு சொல்கிறாங்க. இது மண்ணு மாதிரி ஒரு ஆட்சி 2026 நடக்குது. ஏப்ரல் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 23ஆம் தேதி அழுக்கு போகிற விஜய் சின்னத்துக்கு போட்டுனே இருங்க. எப்படி போட்டுனே இருங்க.